அடர்த்தியான பனிமூட்டத்தால் சூழப்பட்ட ஒரு பெரிய மலையை போ கற்பனை செய்து பாருங்கள். நீங்க அந்த மலையின் உச்சியை அடைவதற்காக புதிதாக எந்த கல்படிகளையும் செதுக்கிக் கொண்டு செல்லவில்லை. ஆமா, செதுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கரெக்ட். மாறாக ஏற்கனவே அங்கே மறைந்திருக்கும் பழைய கல்படிகளை மூடியிருக்கும் அந்த அடர்ந்த பனியை விலக்கிக் கொண்டே செல்கிறீர்கள். பனி விலக விலக ஏற்கனவே அங்கிருக்கும் பாதை உங்கள் கண்களுக்கு தெளிவாகிறது இல்லையா? கண்டிப்பா, ரொம்ப அழகான ஒரு உதாரணம் இது. இன்று நாம் செய்ய போகும் இந்த ஆழமான அலசலின் நோக்கமும் இதுதான். அதாவது, நீங்கள் புதிதாக ஏதோ ஒரு அறிவை பெறப்போவதில்லை. மாறாக உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கும் உண்மையை மூடியிருக்கும் மாயகளை, அந்த குழப்பங்களை விளக்கப் போகிறோம். இந்த அற்புதமான தேடலில் இணைந்துள்ள உங்களை வரவேற்கிறேன். இந்த பயணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் ஒரு புதிய கோணத்தை கொடுக்கும். ஏன்னா மனிதர்களாகிய நமக்கு எப்போதுமே மூளைக்குள்ள புதிய தகவல்களை திணித்துக் கொள்வதுதான் பழக்கம் இருப்போம். அதுதான். ஆனால் ராய் மெல்வின் மொழிபெயர்த்த பிஹைண்ட் தி மைண்ட் தி ஷார்ட் டிஸ்கோர்சஸ் ஆஃப் வு ஹின் என்ற புத்தகத்தின் சாராம்சம் புதிய அறிவை அடைவது பற்றி பேசவே இல்லை. நம்மிடம் மிகவும் ஆழமாக பதிந்துள்ள தவறான நம்பிக்கைகளை உடைத்தெறிவதை பற்றி பேசுகிறது. அதை செய்தால் மட்டுமே நம்மால் உண்மையை உணர முடியும். அந்த புத்தகத்தின் அட்டையில் இருக்கும் பனிமூட்டமான மலையும் கல்படிகளும் இதைத்தான் மிக அழகாக உணர்த்துகின்றன. சரி, இந்த தத்துவத்தின் ஆழத்திற்குள் குதிப்பதற்கு முன்பு ஒரு சின்ன வரலாற்று பின்னணியை பார்த்துவிடலாம். கண்டிப்பா பார்க்கணும். இந்த சிந்தனைகளை உலகிற்கு அளித்த வு ஹேசின் யார்? இவர் கன்ஃபூஷியஸ் காலத்திற்குப் பிறகு சுமார் 100 ஆண்டுகள் கழித்து வந்த போரிடும் நாடுகள் காலம் என்று சொல்லப்படும் சீன வரலாற்றில் வாழ்ந்தவர். ஆமா, வாரிங் ஸ்டேட்ஸ் பீரியட். அது ரொம்ப ஒரு இருண்ட காலம். மரண பயமும் மனிதர்களை ஆட்கொண்டிருந்த ஒரு கொடூரமான காலகட்டம் அது. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழலில்தான் டாவோயிசம், மோசிசம் போன்ற பல தத்துவங்கள் உருவாகின்றன. ஏனென்றால் மனிதர்களுக்கு வெளியே எங்கும் நிம்மதியில்லை. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே நிம்மதியை தேட ஆரம்பித்தார்கள். உள்ளே தேடும் பயணம். சரியா சொன்னீங்க. அதில் வூஷின் சிந்தனைகள் மிகவும் தனித்துவமானவை. பின்னாளில் உலகெங்கும் பரவிய ஜென் மற்றும் சான் பௌத்தம் என்ற மாபெரும் தத்துவ மரபுகள் உருவாவதற்கு இவருடைய இந்த சிந்தனைகளே மிக முக்கிய தொடக்க புள்ளியாக இருந்தன. ஓஹோ! ஆனால் இதுல என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம் இருக்கிறது. மற்ற தத்துவவாதிகள் எல்லாம் வாழ்க்கையின் அர்த்தத்தை விளக்க பெரிய பெரிய நூல்களை பக்கமாக எழுதி குவித்தார்கள். ஆனால் வூஷின் பயன்படுத்திய முறை சுருக்கம். ஆமா, பிரெவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அவர் மிக குறைவான வார்த்தைகளையே பயன்படுத்தினார். வார்த்தைகளை விட அமைதிக்கே அதிக சக்தி இருக்கிறது என்று அவர் நம்பினார். ஒரு நிமிஷம், இதை நாம் இன்றைய உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எக்ஸ்தல மாதிரி சொல்றீங்களா? ஆமாம். இப்போதெல்லாம் சமூக வலைதளங்களில் எக்ஸ் தளத்தில் வெறும் சில வார்த்தைகளில் பதிவுகளை போடுகிறார்கள். அதுபோல பிரபஞ்ச ரகசியங்களை வெறும் ஓரொரு வரிகளில் சொல்லிவிட முடியுமா? அந்த 2 வரிகளை படித்துவிட்டு, ஓ, எனக்கெல்லாம் புரிந்துவிட்டது என்று ஒருவரால் எப்படி சொல்ல முடியும்? இது எப்படிங்க வேலை செய்யும்? நீங்க கேட்பது ரொம்ப நியாயமான கேள்விதான். வார்த்தைகளை வைத்து உண்மையை நேரடியாக விளக்கிவிட முடியாது என்பது வு ஹின்ஷினுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் அவர் தன்னுடைய வார்த்தைகளை வெறும் வழிகாட்டிகள் என்று குறிப்பிடுகிறார். வழிகாட்டிகள் என்றால் பாயிண்டர்ஸ். ஆமா, இதை அவர் செயலற்ற சிந்தனை என்ற ஒரு அழகான கருத்தின் மூலம் விளக்குகிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்கள் வீட்டில் அரிசியை வேக வைக்க அடுப்பில் வைக்கிறீர்கள். அதை வைத்துவிட்டு ஒவ்வொரு வினாடியும் அடுப்பை திறந்து அரிசி வெந்துவிட்டதா என்று பார்த்து கொண்டிருக்க மாட்டீர்கள் இல்லையா? நிச்சயமாக மாட்டேன். அதற்கான நேரத்தை கொடுத்தால் அதுவாகவே வெந்துவிடும். அதேதான் இங்கும் நடக்கிறது. ஊஹின் கூறும் அந்த சில வார்த்தைகளை எடுத்து மூளையை கொண்டு தர்க்கம் செய்யக்கூடாது. அந்த வார்த்தைகளை உங்கள் மனதிற்குள் ஒரு விதை போல போட்டுவிட்டு அமைதியாக காத்திருக்க வேண்டும். அமைதியா இருக்கணும். ஆமா, வார்த்தைகள் உங்களை சென்றடைய வேண்டிய திசையை காட்டும் மைல்கற்கள் மட்டுமே. அந்த வார்த்தைகளே ஊர் கிடையாது. வார்த்தைகளுக்கிடையே உள்ள அந்த அமைதியான இடைவெளியில்தான் உங்களுக்குள் அந்த புரிதல் தானாகவே மலரும். அந்த சுருக்கமான வார்த்தைகள் உங்கள் மனதிற்குள் சென்று வேலை செய்ய தொடங்கும். மைல்கற்களே ஊர் கிடையாது. இது ரொம்ப ஆழமான சிந்தனை. சரி, அந்த வார்த்தைகள் வெறும் வழிகாட்டிகள் என்றால் அவை எதை நோக்கி உங்களையும் என்னையும் கைபிடித்து அழைத்துச் செல்கின்றன? ஒரு பெரிய சுவரை நோக்கித்தான். ஆமா, ஒரு பெரிய சுவரில் முட்டி நிற்பது போலதான் எனக்கும் தோன்றுகிறது. அந்த சுவர் வேற எதுவுமில்லை, நமது ஈகோ அல்லது நான் என்ற மிகப்பெரிய மாயைதான். மிக சரியாக சொன்னீர்கள். இந்த புத்தகத்தில் சம்ஸ்கிருத வார்த்தைகளான மனஸ் மற்றும் அகங்காரம் ஆகிய இரண்டையும்
வூஷின் தத்துவத்தோடு இணைத்து விளக்கியிருக்கிறார்கள். இதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், மனஸ் என்பது தொடர்ந்து உலகத்தை அளந்து கொண்டும் மற்றவர்களோடு ஒப்பிட்டுக் கொண்டும் இருக்கும் ஒரு வேலைக்காரன். அது மட்டும் இல்லாமல் இந்த மனஸ் என்ற மனம் உலகத்தை எப்போதுமே இரண்டாக பிரிக்கிறது பாத்தீங்களா, அதுதான் முக்கியம். இது நான் என்றும் எனக்கு வெளியே இருப்பது உலகம் என்றும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத எல்லையை வகுத்துக் கொள்கிறது. ஒரு பிரிவினை உருவாகிறது. கண்டிப்பா. இதுதான் மனிதனின் அனைத்து துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம். அந்த பிரிவினையிலிருந்துதான் அகங்காரம் பிறக்கிறது. இந்த அகங்காரம் என்பதே சாதாரணமாக நாம் சொல்லும் கர்வம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அல்லவா? நானே இதைச் செய்கிறேன், இது என்னுடையது என்று அந்த செயலுக்கு உரிமை கொண்டாடும் ஒரு உணர்வு என்று சொல்லலாமா? 100% சரி. ஒரு செயலின் கர்த்தான் நான் தான் என்ற எண்ணம்தான் அது. இதை நான் அடுக்கு பொம்மைகளோடு பொருத்தி பார்க்கிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு பெரிய மர பொம்மையை திறந்தால் உள்ளே ஒரு பொம்மை, அதை திறந்தால் இன்னொரு பொம்மை என போய்கொண்டே இருக்குமே. ஆமா, அந்த ரஷ்யன் நெஸ்டிங் டால்ஸ் மாதிரி சொல்றீங்க. அதேதான். ரொம்ப எளிது. அந்த அடுக்கு பொம்மைகளில் மையத்தில் இருக்கும் மிகச்சிறிய பொம்மைதான் வெறும் நான் என்ற அடிப்படை உணர்வு. அது ஒரு தூய்மையான இருப்பு. ஆனால் அதே மூடி மேலே அடுத்த பொம்மை சேரும்போது அது நான் இருக்கிறேன் என்ற உணர்வாக மாறுகிறது. கரெக்ட். அதற்கும் வெளியே அடுத்தடுத்த அடுக்குகள் சேரும்போது நான் இந்த உடலாக இருக்கிறேன், நான் இன்னாராக இருக்கிறேன், எனக்கு கோபம் வருகிறது, நான் இந்த பதவியில் இருக்கிறேன் என்று விரிவடைந்து கொண்டே போகிறது. லேயர் லேயரா சேருது. ஆமா. கடைசியில் பார்த்தால் வெளியே தெரியும் அந்த பெரிய பொம்மைக்கும் உள்ளே எடுக்கும் அந்த சிறிய நான் என்ற மையத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் போய்விடுகிறது. இந்த அடுக்குகள் அனைத்தும் சேர்ந்ததுதான் நம்முடைய ஈகோ. இது கேட்பதற்கு ரொம்ப தர்க்க ரீதியாக சரியாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இங்கு ஒரு மிகப்பெரிய நெருடல் வருகிறது. ஒரு நிமிஷம், என்ன நெருடல் அது? அதாவது, நான் இந்த உடல் அல்ல, அது வெறும் மாயை என்று சொல்றீங்க. அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தாலும் நிஜ வாழ்க்கை அப்படி இல்லையே. எப்படி சொல்றீங்க? இப்போ நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு நடந்து செல்கிறீர்கள். உங்கள் காலில் ஒரு கல் பலமாக இடித்து ரத்தம் வருகிறது. உங்களுக்கு நிஜமாவே வலிக்கிறது. மதியம் சாப்பிடவில்லை என்றால் உங்கள் வயிறு எரிகிறது. உங்களுக்கு ஏற்படும் உணர்வுகள், கோபம், வலி எல்லாமே உங்களுக்கு மிகவும் உண்மையாக அதிர்வாக தெரிகிறதே. ஆமா, அது இயல்புதானே. அப்படி இருக்கும்போது இந்த உடலை எப்படி வெறும் மாயை என்றோ நான் உடலல்ல என்றோ என்னால் தள்ளி வைக்க முடியும்? என் உடல் என் கண்களுக்கு புலப்படும் ஒரு உண்மை அல்லவா? உங்க கேள்விக்கு ஒரு நுட்பமான குழப்பம் ஒளிந்திருக்கிறது. உடலை இல்லை என்றோ அல்லது வலியை பொய் என்றோ புச்சின் சொல்லவே இல்லை. ஓ, சொல்லவில்லையா? இல்லை. இப்ப நீங்க ஒரு பேனாவை எடுத்து காகிதத்துல எழுதுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த பேனாவில் மை இருக்கிறது. அது காகிதத்தில் உரசி வார்த்தைகளை உருவாக்குகிறது. அந்த செயல் நிஜம். ஆனால் அந்த பேனாதான் நீங்கள் என்று யாராவது சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? நிச்சயமாக இல்லை. பேனா என் கையில் இருக்கும் ஒரு கருவி. அதை நான் பயன்படுத்துகிறேன், அவ்வளவுதான். மிகச் சரியாகச் சொன்னீர்கள். அதைப் போலவே இந்த உலகத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் அனுபவிப்பதற்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கருவிதான் உங்கள் உடல். உங்களது மனமும் ஒரு கருவிதான். அப்போ உடல் ஒரு பாலம் மாதிரி செயல்படுது. ஆமா, உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் ஒரு பாலம் அது. உங்களுக்கு ஏற்படும் வலி, பசி, மகிழ்ச்சி என எந்த ஒரு அனுபவமும் உண்மையானது போலவே தோன்றும். ஆனால் அவை அனைத்தையும் சற்று விலகி நின்று பாருங்கள். தள்ளி நின்னு பார்க்கணும். ஆமா, வலி வரும், போகும். பசி எடுக்கும், சாப்பிட்டதும் மறைந்துவிடும். உணர்வுகள் ஒரு நதி போல மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த வலியை, அந்த பசியை அறியும் ஒரு உணர்வு நிலை உங்களுக்குள் இருக்கிறது பாருங்கள். அது மட்டுமே மாறாமல் நிலையாக இருக்கிறது. அதாவது, சினிமா திரையில் எத்தனையோ காட்சிகள் ஓடினாலும் திரை எப்படி எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதோ அதுபோலவா? அதேதான். அந்த திரைதான் உண்மையான நீங்கள். உடலும் மனதும் மாறிக்கொண்டே இருக்கும் காட்சிகள். ஆனால் அந்த திரையாக இருந்து அதை கவனித்துக் கொண்டிருக்கும் அந்த சாட்சி மாறுவதில்லை. ஓஹோ! உடலின் மீது ஏற்படும் அனுபவங்களை வைத்துக்கொண்டு அந்த உடல்தான் நான் என்று நம்புவதுதான் மாயை. இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் பிறந்தது போல இருக்கிறது. நான் என்பது உடல் அல்ல, அனைத்தையும் கவனிக்கும் ஒரு சாட்சி என்பதை புரிந்து கொண்டோம். ஆனால் இதை வைத்துக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது? அதுதான் முக்கியமான கேள்வி. மலையில் சென்று தவம் செய்ய முடியாது. நாம் அன்றாட வாழ்க்கையை, அலுவலகத்தை, குடும்பத்தை எப்படி கையாள்வது? இதற்கும் வூச்சின் 3 சிறப்பான நடைமுறை விளக்கங்களை தருகிறார் இல்லையா? ஆமாம். அந்த 3 கருத்துகளுமே பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றக்கூடியவை. அதில் முதலாவது மிங் அல்லது தெளிவான பார்வை. இது என்ன சொல்கிறதென்றால், ஒரு விஷயம் எப்படி நடக்கிறதோ அதை அப்படியே நடப்பதாக முழுமையாக ஏற்றுக்கொள்வது. இதை கொஞ்சம் விளக்க முடியுமா?
இப்போ நீங்கள் அலுவலகம் செல்ல அவசரமாக காரில் கிளம்புகிறீர்கள். ஒரு பெரிய டிராஃபிக் ஜாமில் சிக்கிக் கொள்கிறீர்கள். இப்போது உங்கள் மனம் என்ன செய்யும்? ரொம்ப எரிச்சல் அடையும். ஏன் இந்த ஊரில் இவ்ளோ டிராஃபிக்? நான் சீக்கிரம் போயிருக்க வேண்டுமே என்று கோபப்படுவேன். அதுதான் இல்லாத ஒன்றை கற்பனை செய்து போராடும். இதுதான் மனதின் எதிர்ப்பு. ஆனால் மிங் என்பது டிராஃபிக் ஜாம் இருக்கிறது என்ற அந்த உண்மை நிலையை எந்த எதிர்ப்பும் இன்றி ஏற்றுக்கொள்வது. மனதிற்குள் எந்த கற்பனையோ எதிர்ப்போ இல்லாமல் இருப்பதை இருப்பதாகவும் ஏற்றுக்கொள்வதுதான் தெளிவான பார்வை. இது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவர் சொல்லும் இரண்டாவது விஷயம் எனக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது. வேய்வை பத்தி சொல்றீங்களா? ஆமா, அதேதான். வெய், அதாவது செயலின்மை அல்லது செயலற்ற செயல். நாம எதையும் வற்புறுத்தி செய்யாமல் நடக்கும் செயல்களுக்கு நம்மை கருவியாக ஒப்புக் கொடுப்பது என்று புத்தகத்தில் இருக்கிறது. இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், காற்றில் பறக்கும் ஒரு காற்றாடியை கற்பனை செய்து பாருங்கள். அந்த காற்றாடிக்கு தனியாக எந்த சக்தியும் இல்லை, அது தானாக பறப்பதும் இல்லை. காற்றுதான் அதனை இயக்குகிறது. அது போகும் திசைக்கு காற்றாடியும் செல்கிறது. ரொம்ப அருமையான உதாரணம். ஆனால் மனிதர்களாகிய நாமும் ஒரு காற்றாடியைப் போலவா? இந்த காற்றாடி உதாரணம் மிகச்சரியானது. ஆனால் இதில் உங்கள் சந்தேகம் எங்கே வருகிறது? சந்தேகம் என்னவென்றால், காற்றாடிக்கு உயிர் கிடையாது. ஆனால் எனக்கு மூளை இருக்கிறது, ஆசைகள் இருக்கின்றன. செயலின்மை என்று சொல்லிவிட்டால் நான் எந்த முயற்சியும் செய்யக்கூடாதா? நான் படிக்க வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், என்னுடைய லட்சியங்கள் எல்லாம் முட்டாள்தனமா? ஒரு காற்றாடியைப் போல நான் வாழ்க்கையில் சோம்பேறியாக மிதக்க வேண்டுமா? பலரும் இந்த கட்டத்தில்தான் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். செயலின்மை என்றால் சும்மா கைகட்டி உட்கார்ந்திருப்பது என்ற அர்த்தமல்ல. பின்ன வேற எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் ஒரு சிறந்த விளையாட்டு வீரரை பார்த்திருக்கிறீர்களா? அவர் களத்தில் விளையாடும்போது, நான் இப்போது இந்த தசையை அசைத்து பந்தை அடிக்கப் போகிறேன் என்று மூளையால் சிந்தித்து செயல்படுவதில்லை. ஆமா, அது தானா நடக்கும். அதுதான் ஃப்ளோ ஸ்டேட். அவர் அந்த விளையாட்டோடு ஒன்றிப் போயிருப்பார். செயல்கள் அவர் மூலமாக தானாகவே நடக்கும். அங்கே செயல் இருக்கிறது, ஆனால் அதை திட்டமிட்டு செய்யும் அந்த நான் என்ற தனிமனித அகங்காரம் இல்லை. ஆஹா, அப்படியானால் ஆசைகளும் முயற்சிகளும் லட்சியங்களும் கூட இயற்கை அல்லது பிரபஞ்சத்தின் செயல்பாடுகள்தானா? 100% உங்களுக்குள் ஒரு லட்சியத்தை நோக்கிய உந்துதல் ஏற்படுவதும் இயற்கையின் செயல்பாடுதான். நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பது உண்மை, ஆனால் நான் தான் அதை செய்கிறேன் என்ற அந்த அகங்காரம்தான் பிரச்சனை. ஓ, அந்த உரிமை கொண்டாடுற விஷயம்தான் தப்பு. ஆமா, நீங்கள் சொன்ன காற்றாடி உதாரணத்தையே எடுத்துக்கொள்வோம். காற்று எப்படி காற்றாடியை இயக்குகிறதோ அதே போல இயற்கையானது உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதைச் செய்யும். நீங்கள் ஒரு கருவியாக செயல்படுகிறீர்கள், ஆனால் அந்த செயலின் சுமையை, அதன் முடிவுகளை நீங்கள் உங்கள் தலை மீது சுமப்பதில்லை. இதை உணர்ந்துவிட்டால் வாழ்க்கையில் தோல்வியை குறித்த பயமோ ஒரு பதற்றமோ இருக்காதல்லவா? நான் என் வேலையை செய்வேன், ஆனால் அதன் பலனை அந்த இயற்கையிடமே விட்டுவிடுவேன். அதுதான் உண்மை. இதுதான் அவர் சொல்லும் மூன்றாவது கருத்தான முழுமைக்கு திரும்புவது. ஒரு சூரியனுக்கும் அதிலிருந்து வரும் சூரிய ஒளிக்கும் இடையே எப்படி பிரித்து பார்க்க முடியாத ஒரு பிணைப்பு இருக்கிறதோ, அதுபோல நாமும் அந்த பிரபஞ்ச சக்திக்கு கட்டுப்பட்ட ஒரு அங்கம் என்பதை உணர்வது. மிக அருமையான புரிதல். நாம் நமது பொறுப்புகளை முழுமையாக செய்வோம், ஆனால் நான் தான் செய்கிறேன் என்ற மனசுமையை இறக்கி வைத்து விடுவோம். இது மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கும். சரி, இதையெல்லாம் கேட்கும்போது ஏதோ தியானம் செய்யும் முனிவர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு தத்துவம் என்று ஒரு சாரார் நினைக்கலாம். ஆனால் நமது அன்றாட வாழ்விலேயே இதை நாம் தினமும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று ஊஷின் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கூறுகிறார். ஆமா, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அது. ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் கடந்து செல்லும் 3 நிலைகளை அவர் இதற்கு ஆதாரமாக காட்டுகிறார். மனிதன் தினமும் கடக்கும் அந்த 3 நிலைகள் பாத்தீங்கன்னா மிகவும் சுவாரஸ்யமானவை. அது நமது மனதின் கட்டமைப்பை தோலுரித்து காட்டும். முதல் நிலை நாம் அனைவரும் தற்போது இருக்கும் விழிப்பு நிலை, வேக்கிங் ஸ்டேட். ஆமா, இதில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் மனம் இருக்கிறது, உங்களுக்கு வெளியே பொருள்கள் இருக்கின்றன, உலகம் முழுமையாக இயங்குகிறது. 2வது நிலை நாம் தூங்கும்போது வரும் கனவு நிலை. இங்கே உங்கள் படுக்கையறையோ வெளி உலகமோ கிடையாது. மூளைக்குள் உங்கள் மதம் மட்டுமே இயங்கி இல்லாத ஒரு உலகத்தையே உருவாக்குகிறது. கரெக்ட். 3வது நிலை ஆழ்ந்த உறக்கம். இதில் நீங்கள் கனவும் காண்பதில்லை, விழித்தும் இல்லை. அங்கே பொருளும் இல்லை, மனமும் இல்லை. வெறும் இருப்பின் உணர்வு மட்டுமே உள்ளது. சரியா பிரித்து விட்டீர்கள். இப்போது ஒரு விஷயத்தை கவனியுங்கள். இந்த 3 நிலைகளும் தினமும் சுழற்சி முறையில் மாறி மாறி வருகின்றன.
விழிப்பு நிலையில் நீங்கள் பார்க்கும் மனிதர்களோ சந்திக்கும் பிரச்சனைகளோ கனவில் இருப்பதில்லை. உண்மைதான். கனவில் நடக்கும் ஆச்சரியமான சம்பவங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதில்லை. ஆக இவை மூன்றும் நிலையற்றவை. ஆனால் இவை அனைத்திற்கும் பின்னால் ஒரு விஷயம் மாறாமல் இருக்கிறது. விழித்திருந்ததையும் கனவு கண்டதையும் நிம்மதியாக தூங்கியதையும் அறியும் அந்த உணர்வு நிலை உங்களுக்குள் இருக்கிறதல்லவா? மனமே இல்லை என்றாலும் ஒரு சாட்சி விழித்திருந்ததல்லவா? அதுதான் உண்மையான நீங்கள். ஒரு நிமிஷம், இங்கே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. கனவு நிலையில் நாம் பார்க்கும் உலகம் நம் மனதால் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் விழித்தவுடன் உணர்கிறோம். அப்படா, அது வெறும் கனவுதான் என்று நிம்மதியடைகிறோம். ஆனால் இப்போது நான் விழிப்பு நிலையில் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் பதிலளிக்கிறீர்கள். இந்த உலகம் எனக்கு மிகவும் கச்சிதமாக நிஜமாக தெரிகிறது. இதை எப்படி நான் கனவோடு ஒப்பிட முடியும்? கனவு பொய் என்பதை என்னால் ஏற்க முடியும். ஆனால் விழிப்பு நிலை எப்படி மாயையாகும்? இது மனித மனதின் மிகப்பெரிய தந்திரம். இதை இப்படி யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு ஆழ்ந்த கனவு காண்கிறீர்கள். அந்த கனவில் உங்களை ஒரு பயங்கரமான சிங்கம் துரத்துகிறது. நீங்கள் உயிருக்கு பயந்து ஓடுகிறீர்கள். ஐயோ, பயங்கரமான கனவு! அந்த கனவுக்குள் இருக்கும் வரை அந்த சிங்கம் உங்களுக்கு முற்றிலுமாக உண்மையாகவே தெரிகிறதல்லவா? உங்கள் உடம்பில் நிஜமாகவே வேர்க்கிறது, இதயம் வேகமாக துடிக்கிறது. இது வெறும் கனவுதான், பயப்பட வேண்டாம் என்று அந்த வினாடியில் உங்கள் மனம் உங்களுக்கு சொல்வதில்லை. ஆமா, சிங்கம் துரத்தும்போது அதை கனவு என்று பகுத்தாராய முடியாது. விழித்த பிறகுதான் அது கனவு என்றே புரிகிறது. அதே போலதான் இதுவும். இந்த மனதிற்குள், இந்த ஈகோவிற்குள் சிக்கியிருக்கும் வரை இந்த விழிப்பு நிலையம் உங்களுக்கு ஒரு முழுமையான உண்மை போலவே தோன்றுகிறது. அந்த சிங்கத்தைப் போலவே இந்த உலகத்தின் பிரச்சனைகளும் உங்களை நிஜமாகவே துரத்துகின்றன. ஓ, அப்போ ஈகோ உள்ள வரைக்கும் இது நிஜம். கண்டிப்பா. ஆனால் மனதிற்கு வெளியே நின்று பார்த்தால், அதாவது உங்களை ஒரு தனிமனிதனாக நான் என்ற அகங்காரத்தோடு பார்க்காமல் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் சாட்சியாக நின்று பார்த்தால், இந்த விழிப்பு உலகமும் மனதின் ஒரு மாயையோ என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்கிறார் ஊஹெச்சின். இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பார்வை. ஆமா. இது எப்படி என்றால், ஒரு திரையரங்கில் உட்கார்ந்து ஓடும் சினிமாவை பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த படமே உங்கள் வாழ்க்கையாக தோன்றுவது போன்றது. படம் முடிந்ததும் திரை மட்டுமே எஞ்சியிருக்கும். நம்பவே முடியாத ஒரு தெளிவு இது. அப்படியானால் நாம் பார்க்கிற, கேட்கிற, அனுபவிக்கிற எல்லாமே அந்த பரம்பொருளின், அந்த பிரபஞ்ச சக்தியின் ஒரு வெளிப்பாடுதான். தனித்து நிற்கும் நான் என்பது ஒரு சிறு குமிழி மட்டுமே. மிகச் சரியான வார்த்தைகள். இந்த ஆழமான அலசல் நம்மை ஒரு மிக தெளிவான புரிதலுக்கு கொண்டு வந்திருக்கிறது. நாம் இந்த புத்தகத்தினூடாக தத்துவத்தின் பல அடுக்குகளில் பயணித்துவிட்டோம். இதனுடைய இறுதிச் சுருக்கமாக இந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நாம் என்ன சொல்லலாம்? சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் புதிதாக ஏதோ ஒரு ஞானத்தையோ தேவதூதர்கள் சொல்லும் ரகசியத்தையோ தேடி வெளியே எங்கும் செல்ல வேண்டாம். இதை ஒரு சின்ன கற்பனை மூலம் விளக்குகிறேன். நீங்கள் ஒரு பெரிய குழியை தோண்டுகிறீர்கள். உள்ளே இருக்கும் மண்ணை வெளியே எடுக்க எடுக்க அங்கே ஒரு வெற்றிடம் பிறக்கிறதல்லவா? ஆமா. உண்மையில் அந்த வெற்றிடம் அங்கே புதிதாக பிறக்கவில்லை. அது ஏற்கனவே அங்குதான் இருந்தது. அது மண்ணால் மறைக்கப்பட்டிருந்தது. அதுபோல உங்களுக்குள் உள்ள உண்மையான சுபாவம் எங்கும் போய்விடவில்லை. மண்ணால் மறைக்கப்பட்டது போல ஈகோவால் மறைக்கப்பட்டிருக்கு. அதேதான். நான் வெறும் உடல், நான் மற்றவர்களிடமிருந்து தனித்தவன், நான் தான் அனைத்தையும் செய்கிறேன் என்ற மாயையான நம்பிக்கைகளால் மறைக்கப்பட்டுள்ளது. அந்த மண்ணை, அதாவது தவறான நம்பிக்கைகளை நீக்கினாலே போதும், உங்களின் உண்மையான இயல்பு தானாகவே பிரகாசிக்கும். எவ்வளவு அற்புதமான விளக்கம்! வெளியே இருந்து நீங்கள் எதையும் தேடிக் கொண்டு வர வேண்டாம். உங்களை மறைத்திருக்கும் குப்பைகளை ஒதுக்கினாலே போதும், உள்ளே இருக்கும் வைரத்தின் ஒளி தானாகவே வெளியே வரும். இந்த பயணம் முழுவதும் உங்களை நீங்களே கேள்வி கேட்க தூண்டியிருக்கும் என்று நம்புகிறேன். இந்த அலசலின் முடிவில் நீங்கள் தனிமையில் அமர்ந்து சிந்திப்பதற்கான ஒரு இறுதி கேள்வியை நான் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். கண்டிப்பா கேளுங்க. நீங்கள் மிகவும் அமைதியாக உட்கார்ந்திருக்கும்போது உங்களுள் உங்கள் மனதை கவனியுங்கள். ஒரு எண்ணம் தோன்றி மறைகிறது. அடுத்த சில வினாடிகளில் வேறொரு புதிய எண்ணம் தோன்றுகிறது. உங்களுடைய முந்தைய எண்ணம் மறைவதற்கும் அடுத்த எண்ணம் தோன்றுவதற்கும் இடையே மிகச் சிறியதொரு அமைதியான இடைவெளி இருக்கும். ஆமா, அந்த கேப். அடுத்த முறை அந்த இடைவெளியை கூர்ந்து கவனியுங்கள். அந்த சிறிய இடைவெளியில் எந்த எண்ணங்களும் இல்லாத அந்த நொடியில், பெயர், வயது, பதவி என எந்த அடையாளமும் இல்லாத அந்த இடத்தில் அதை கவனித்துக் கொண்டிருக்கும் அந்த நீங்கள் யார்? ரொம்ப ஆழமான கேள்வி இது.
அந்த பனிமூட்டமான மலையில் உள்ள பழைய கல்படிகள் உங்களை அங்கேதான் அந்த இடைவெளிக்குத்தான் அழைத்து செல்கின்றன. சிந்தித்துப் பாருங்கள், அந்த இடைவெளியில் உள்ள அமைதி உங்களோடு இருக்கட்டும். வந்து இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். ஆமா, உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். கண்டிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. உங்களை அடுத்த ஒரு ஆழமான அலசல்ல சந்திக்கிறோம்.